தலைகளை பணிந்து ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக தந்தையே, இந்த அருமையான நாளும் பரிசுத்த நாளும் பரிசுத்த ஓய்வு நாளும் காலை பொழுதுக்காக நன்றி அப்பா. அப்பா, இப்பொழுதும் நாங்கள் உண்மை இத்தனை நேரமாக துதித்து உங்களுடைய வேத வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து உம்மிடம் ஜபங்களை மன்றாட்டுகளை ஏற்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களோடு இதுவரை கூட இருந்ததற்காக நன்றி அப்பா. பிசாசுடைய எந்த விதமான கிரியைகளும் எங்களை தொந்தரவு செய்யாமல் இதுவரை கர்த்தர் உங்களுடைய பரிசுத்த வழியில் நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா. ஏசப்பா, இப்பொழுதும் உங்களுடைய சத்தியத்தை கேட்பதற்காக இங்கு கூடி வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களோடு பேசுங்க அப்பா. அடியே ஒன்றுக்கும் உதவாதவன், கர்த்தரோ என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. கர்த்தர் உங்களுடைய சத்தியத்தை என் வழியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் இங்கு தங்கி இருக்கட்டும் அப்பா. என்னுடைய சுய பெருமைக்காகவோ சுய வார்த்தைகளோ வெளியில் வராமல் கர்த்தர் என்னுடைய நாவை அடக்கிக் கொள்ளும் அப்பா. கர்த்தருடைய பரிசுத்தம் மாத்திரம் இங்கு விளங்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். இந்த அருமையான நாள் காலை பொழுதில் வந்திருக்கிறோம் அனைவருக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துக்களை ஏறெடுக்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கு முதற்கண் வணக்கங்களும் முதற்கண் நன்றிகளும் சபை போதகர் மற்றும் சபை குழு உறுப்பினர்கள், வாலிப சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நாள் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கிறோம். ஏசாயா 20:62. ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பூமியை சுற்றிலும் இருள் மூடும், பூமியில் உள்ள ஜனங்கள் அனைவரையும் காரிருள் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் என்பது என்ன? பிசாசுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக நிறைந்திருக்கும் தருணம் தான் இருள் என்று காணப்படுகிறது. இரவு நேரங்கள் தான் பில்லி சூரியங்களும் மந்திரவாத கட்டுகளும் செய்யப்படும் நேரம். அதுவும் பௌர்ணமி இரவில் தான் இது அதிகமாக காணப்படுகிறது. இந்த இருளானது, அதாவது பிசாசின் ஆதிக்கங்களும் அந்தகார லோகாதிபதியுடைய அனைத்து கிரியைகளும் இந்த பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். எந்த ஜனம் என்று குறிப்பிடப்படவில்லை. அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனத்தை மாத்திரமல்ல, பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களையும் பிசாசுடைய கிரியைகள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். யார் அந்த நீ? உன்மேல் கர்த்தருடைய மகிமை காணப்படும். கர்த்தருடைய மகிமை என்றால் என்ன? கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் அவருடைய மகிமை நம்மே காணப்படும். அப்பொழுதுதான் நாம் செய்யும் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இதற்கு ஒப்பான ஒரு சம்பவத்தை நாம் திருமறை பார்ப்போம். யாத்ராகமம் 10:22. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். யாத்ராகமம் 10:22. மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. எகிப்து தேசம் முழுவதும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. ஏசாயா தீர்க்கதரிசியில் கூறப்படுகிறது, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும். இவை இங்கு பார்க்கும் பொழுது எகிப்து தேசம், அதாவது அந்த பூமியை சுற்றிலும் இருள் மூடிச்சு. அப்பொழுது அங்கிருக்கும் அனைத்து மக்கள், அதாவது எகிப்தியர் மாத்திரமல்ல, அங்கு அடிமைப்பட்டிருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இருள் மூடிச்சு. அதுக்கு அடுத்த வசனம் 2வது பகுதியை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் போவதில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது, கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் உதித்ததால் அவர்களிடத்தில் மாத்திரம் வெளிச்சம் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய மகிமை யார் மேல் உதிக்கவில்லை? எகிப்தியர் மேல். இஸ்ரவேல் மக்கள் மீது கர்த்தருடைய மகிமை இருந்ததால் அவர்களுடைய வாசஸ்தலங்களில் மாத்திரம் வெளிச்சம் இருந்தது. இஸ்ரவேல் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார்.
இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஜனம், அவரை ஆராதிக்கிற ஜனம். எனவேதான் அவர்கள் கர்த்தருடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதே போன்று இந்த வாசிக்க கேட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 29 அதிகாரம் 11 திருப்பிக் கொள்வோமா? சங்கீதம் 29:11 யாராவது வாசிக்கலாம்? கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யாருக்கு சமாதானம் கொடுக்கிறார்? யாருக்கு பலன் கொடுக்கிறார்? தன்னுடைய ஜனத்திற்கு மாத்திரம் தான். உலகத்தில் அனைவருக்கும் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் பலனை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அவருடைய மகிமை அவர்கள் மீது மட்டும்தான் தங்குகிறது. அப்படி என்றால் யார் அந்த ஜனம்? கர்த்தர் எதன் அடிப்படையில் இவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்? நாம் யாருக்கும் 2 கண்கள் இருக்கிறது, 2 கைகள், 2 கால்கள் என எல்லாருமே சரீர பிரகாரமாக ஒரே போலதான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் எதன் அடிப்படையில் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார்? எதன் அடிப்படையில் கர்த்தர் அந்த உலகத்து ஜனங்களை தவிர ஏதோ ஒரு கூட்ட ஜனத்தை மாத்திரம் தன்னுடைய ஜனம் என்று கூறுகிறார்? எடுத்தவர்கள் வாசிங்கள். உபாகமம் 7:7. உபாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் நன்கு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். மன்னிக்கவும், அதனுடைய முன்பு 6வது வசனத்தை வாசியுங்கள். 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீ யாருடைய ஜனம்? கர்த்தருடைய ஜனம். எப்பேற்பட்ட ஜனம்? பரிசுத்த ஜனம். கர்த்தர் சரீர பிரகாரமாக பார்க்கவில்லை. சரீர பிரகாரமாக பார்த்தால் எல்லோரும் ஒரே போல் தான் இருக்கிறீர்கள். 2 கைகள், 2 கால்கள், 2 கண்கள் என எல்லாம் ஒன்று போல தான் இருக்கிறது. அவர் சரீரத்தை பார்க்கின்ற தேவன் அல்ல, உன்னுடைய ஆவியை பார்க்கிறார். கர்த்தர் ஆவியை பார்த்து கூறுகிறார், அதில் எது பரிசுத்தமாக இருக்கிறதோ அதை மாத்திரம் தான் கர்த்தர் தனக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஆவி பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்வார். இல்லை என்றால் நாம் கர்த்தருடைய ஜனம் அல்ல. இதே போல லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை பார்ப்போமா? லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற ஜனங்களை போலவர்கள் அல்ல, நாம் மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யார்? பரிசுத்த ஜனம். உபாகமத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதுதான் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் லேவியராகமத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். உலகத்தார்களாக நாம் அல்ல. கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். நாம் உலக பிரகாரமாக இல்லாமல் கர்த்தருடைய ஜனமாக அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எப்படி இந்த பரிசுத்தம் நமக்கு கிடைக்கும்? ஏன் கர்த்தர் பரிசுத்த ஜனத்தை மாத்திரம் தெரிந்தெடுத்திருக்கிறார்? கர்த்தரை நாம் துதிக்கிறோம், நாம் ஆராதிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் ஏன் இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையை கூறுகிறார்? கர்த்தருக்கு ஏன் அவருடைய பரிசுத்த ஜனம் மாத்திரம் தேவைப்படுகிறது? எபேசியருடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது, எபேசியர் 12:14. எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுகள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்றால் என்ன தேவைப்படுகிறது? பணமோ, செல்வமோ, துதியோ, ஆராதனையோ அல்ல. உள்ளத்தில் பரிசுத்தம் வேண்டும். உள்ளத்தில் இருக்கிற பாவ கரைகள் நீங்கி நாம் பரிசுத்தமாக மாற வேண்டும். பரிசுத்தமான ஆத்மா
பரிசுத்தமாகிறோமோ அப்பொழுது மட்டும்தான் கர்த்தரை நம்மால் தரிசிக்க முடியும். ஏன்? தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருக்கு தேவ சாயல் இருக்கிறது. தேவ சாயல் இருப்பவர்கள் பரிசுத்தராய் இருப்பீர்கள். நாம் தேவனை போலவே இருப்போம். அப்படி என்றால் நாம் தேவ சாயலை இழக்கும் பொழுது பரிசுத்தத்தையும் இழந்து போகிறோம். நாம் தேவ சாயலை எப்பொழுது இழக்கிறோம்? பாவத்தை செய்யும் பொழுதுதான் தேவ சாயல் நம்மை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆதியாகமம் 1:27 கூறுகிறது, மனிதனை கர்த்தர் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்படி என்றால் தேவனை போலவே சிருஷ்டித்தார். தேவன் யார்? பரிசுத்தர். அவரை போன்ற பரிசுத்தம் தான் மனிதனுக்குள்ளும் காணப்பட்டது. ஆனால் எப்பொழுது அந்த பரிசுத்தத்தை இழந்தான்? சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டு எப்பொழுது பாவத்திற்குள்ளானானோ, எப்பொழுது தேவனுடைய கட்டளையை மீறினானோ அப்பொழுதுதான் அவனை விட்டு பரிசுத்தம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுது அவன் பரிசுத்தத்தை இழந்தான். கர்த்தருடைய பரிசுத்தமான பேச்சை கேட்க முடியவில்லை. அவனுடைய ஆவிக்குரிய செவிகள் அடைக்கப்பட்டது, மாம்சத்திற்குரிய செவிகள் திறந்தன. ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டது, மாம்சத்திற்குரிய கண்கள் திறக்கப்பட்டன. கர்த்தரை காண முடியவில்லை. ஏன்? பரிசுத்தம் இழந்து போனான். நாம் பரிசுத்தராய் இருக்கிறோமா? பரிசுத்தத்தை இழந்து போவதற்கு காரணம் என்ன? பாவம் செய்கிறோம். எது பாவம்? மத்திய 1 யோவான் 3:4 கூறுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நாம் எதை மீறினால் பாவம்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ரோமர் 7:7 ஒருவர் வாசிக்கலாமா? ரோமர் 7:7. ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு நிருபம் எழுதும்போது கூறுகிறார், நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல. ஏன்? நியாயப்பிரமாணத்தின் மூலம் தான் நான் பாவம் என்றால் என்ன என்று கற்றுக்கொண்டேன். அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தில் தான் எது பாவம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் எப்பொழுது மீறுகிறோமோ அப்பொழுது பாவத்திற்குள்ளாக்கப்படுகிறோம். பாவத்திற்குள்ளாக்கப்பட்டால் தேவனுடைய பரிசுத்த சாயலை இழந்து போகிறோம். கர்த்தரை தரிசிக்க முடியாது. கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எதை கூறுகிறார்? இப்பொழுது நாம் தரிசிக்கிறதல்ல, சதா காலங்களிலும் பரலோக ராஜ்யத்தில் நாம் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் தேவை. அந்த பரிசுத்தம் பூமியில் இருக்கும் பொழுது நம்மிடம் இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல முடியாது. அப்பொழுதுதான் நாம் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இந்த நியாயப்பிரமாணம் என்பது என்ன? யெகோவா என்னும் நாமத்தினால் மோசேக்கு வெளிப்பட்ட கர்த்தர் சீனாய் மலையில் மோசேக்கு நாம் 10 கற்பனைகளையும் ஒரு சில உறவு முறைகள் போன்ற கட்டளைகளையும் கூறினார். இதுவே நியாயப்பிரமாணம். 10 கற்பனைகள், உறவு முறைகள் என்றால் மோசேயின் காலத்துக்கு முன்பதாக மனிதன் யாரை வேண்டும் என்றாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். தன்னுடைய தாயை திருமணம் செய்தவர்கள் உண்டு, பல ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் கொண்டவர்களும் உண்டு. அதனை மாற்றித்தான் கர்த்தர் சட்ட திட்டங்களை கொண்டு வந்தார். அதுதான் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை நாம் எப்பொழுது மீறுகிறோமோ அப்பொழுது பாவத்திற்குள்ளாக்கப்படுகிறோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு புஸ்தகம், மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17 வாசியுங்கள். மத்தேயு 19:17. ஒரு ஐஸ்வர்யவான் கர்த்தரிடத்தில் வந்து எவ்வாறு நித்திய ஜீவன் அடையும்படி நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு 18ஆம் வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார்? முதல் வாசியுங்கள். அவர் அவனை நோக்கி, அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இத்தனை கற்பனைகளை நாம் கை கொண்டால் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளலாம். எவ்வாறு? பரிசுத்தத்தை நாம் அடைவோம், அப்பொழுது நித்திய ஜீவன் நம்மால் சுதந்திரிக்கப்படும். இந்த கற்பனைகள் எல்லாம் மோசேயை கர்த்தர் கொடுத்த அதே கற்பனைகள் தான். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக,
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவைகளை நாம் மீறாமல் நாம் இவைகளை கை கொண்டிருக்கிறோமா? முதலாவதாக களவு செய்யாதிருப்பாயாக. இங்கிருக்கும் யாரும் ஒருவர் கூட திருடி இருக்க மாட்டோம். நாம் நமக்கு திருட்டு பழக்கம் எதுவும் கிடையாது, அப்படி என்றுதான் நினைத்திருக்கிறோம். ஆனால் எனதன்மை தேவஜனமே, நாம் திருடுகிறோம். ஆலயத்தில் 8:30 ஆராதனை என்றால் எத்தனை மணிக்கு நாம் ஆலயத்திற்குள்ளாக வருகிறோம்? தேவனுக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட நேரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். ஆலயத்தில் 8:15 பாடகர் குழு துதிகளை ஆரம்பிக்கும் பொழுது யார் வருகிறார்? பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள் உலாவுகிறார். மணவாளன் வரும் பொழுது மணவாட்டி ஆயத்தமில்லை என்றால் எவ்வாறு மணவாட்டியை சேர்த்துக் கொள்வார்? கர்த்தர் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டார். அந்த கன்னிகைகளை மணவாளனுக்காக காத்திருந்தார்களே அன்றி மணவாளர் அந்த 5 கன்னிகளுக்காக காத்திருக்கவே இல்லை. கர்த்தர் வரும் பொழுது நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். அவரெல்லாம் நமக்காக காத்திருக்க வேண்டியது. நாம் தான் அவருடைய பணிவிடைக்காரர்கள். அவர் நம்முடைய எஜமான். அவர் வரும் பொழுது நாம் இங்கு காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திராமல் போறதுதான் நாம் செய்கிற பாவம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் திருடுகிறோம். இதைதான் களவு செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சத்தின் ரீதியாக, ஆவிகளின் ரீதியாக பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நேரத்தை நாம் திருடுகிறோம். எனவே நாம் திருடர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நேரத்தை திருடுகிறதுனால் நாம் பாவத்திற்குள்ளாக்கப்படுகிறோம். 10 கற்பனைகள் ஒன்றை நாம் கடைபிடிக்கவில்லை. இப்படி திருடர்களாக இருக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம் ஒரு அருமையான வசனத்தை கூறுகிறது. கர்த்தர் யாராவது வாசியுங்கள். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். போதும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நாம் கர்த்தருடைய நேரத்தை திருடுகிறோம், களவு செய்கிறோம். எனவே திருடர்களாக இருக்கிறோம். நாம் எவ்வாறு இருக்கிறோம்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். கொலை பாதகர் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆனால் நாம் யாரையும் குத்தி கொலை செய்யவில்லை. யாரையும் விஷம் கொடுப்பது அப்படி எந்த பழக்கமும் நமக்கு கிடையாது. அப்படி என்றால் எதை வைத்து? திருமறை என்பது சத்தியம். சத்தியம் கூறுகிறது திருடன் கொலை பாதகனாய் இருக்கிறான். எனவே தேவஜனமே, மாம்சத்தின் ரீதியாக நாம் யாரையும் கொல்லவில்லை என்றும் ஆவிக்குரிய ரீதியாக நாம் கொல்லுகிறோம். நாம் யாரை கொல்லுகிறோம்? நம்மை நாமே கொல்லுகிறோம். பாவம் செய்வது நிமித்தம் ஆத்மா பாவத்திற்குள்ளாக்கப்படும். இந்த ஆத்மா மரணம் சம்பவிக்கும். அதாவது நரகத்திற்கு செல்லும். நம்முடைய ஆத்மாவை நாமே கொல்கிறோம். நாம் பாவம் செய்வது நிமித்தம் நம்முடைய சொந்த ஆத்மாவை நாம் தாமே நரகத்திற்கு கொண்டு செல்கிறோம். அப்படி என்றால் நாம் யார்? கொலைபாதகர்கள். களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் கூறுகிறார். ஆனால் 2 கற்பனைகளை நாம் மீறுகிறோம். அடுத்தது மத்தேயு 5:28. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஸ்திரீயை நாம் எப்பொழுது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோமோ, எப்பொழுது நாம் மாம்சத்திற்குரிய ரீதியாக தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோமோ, அப்பொழுது அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று கர்த்தர் கூறுகிறார். விபச்சாரம் செய்கிறானோ அல்லது செய்வானோ என்றல்ல, செய்தாயிற்று. அதாவது நாம் பார்ப்பதற்கு முன்னதாகவே விபச்சாரம் செய்தாயிற்று என்று கர்த்தர் மத்தேயு புத்தகத்தில் கூறுகிறார். இதில் நாம் எத்தனை கற்பனைகளை நாம் இருக்கிறோம்? இச்சையாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 2 கற்பனைகள். நாம் இச்சிக்கும் பொழுது ஒருவரோடு விபச்சாரம் செய்கிறோம் என்று திருமறை கூறுகிறது. மொத்தமாக களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 4 கற்பனைகளை நாம் மீறி இருக்கிறோம். அடுத்ததாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
யார் யார் பொய் சொல்வதே இல்லை என்று தைரியத்தோடு கூற முடியுமா? ஒருவராவது. நமக்கே தெரிகிறது நாம் பொய் கூறுகிறோம் என்று. அப்படித்தான் தேவனுடைய கற்பனைகளை நாம் கீழ்ப்படுகிறோமா? கற்பனை சொல்கிறது பொய் மாத்திரம் அல்ல, பொய் சாட்சி கூறலாம். பொய் சாட்சி கூறக்கூடாது. ஒருவருக்கு எதிராக பொய்யான சாட்சிகளை நாம் ஒருபோதும் கூறக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் மாத்திரம் தான் கூற வேண்டும். பொய்யாக ஒரு வார்த்தையும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஏன்? இது நாம் வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி மனசாட்சியின் சூடுண்ட பொய்யனுடைய மாயத்தினாலே வஞ்சிக்க ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்டு பொய்யருடைய மாயத்தினால் சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். அதாவது தேவனுடைய வழியை விட்டு விலகி போனார்கள். அப்படியென்றால் பரிசுத்தத்தை இழந்து போனார்கள். பொய்யை சொல்லுகிற மாயர் காரணமாக வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசு உபதேசங்களும். அப்படி என்றால் பொய் பேசுகிறவருக்குள் எப்பேற்பட்ட ஆவி இருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த ஆவி அல்ல, வஞ்சிக்கிற ஆவியும் பிசாசுடைய உபதேசமும் பொய் பேசுகிறவர்கள் நாவுகள் இருக்கிறது என்று திருமறை சொல்லுகிறது. சத்தியம் சத்தியம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தான் நாம் கூற வேண்டும். அதை விட்டு பொய் சொன்னால் நமக்குள் என்ன இருக்கிறது? வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுடைய உபதேசங்களும் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அவரை கொலை செய்யும் பொழுது என்ன கொண்டு வந்தனர்? பொய் சாட்சிகளை கொண்டு வந்தனர். ஏகப்பட்ட பொய் சாட்சிகள், ஏராளமான பொய் சாட்சிகள், எத்தனையோ பொய் சாட்சிகளை கூறினார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. ஆனால் ஒன்றிலும் கூட கர்த்தரை கொலை பாதகர்கள் தீர்க்கும்படி ஒரு பொய் சாட்சியை உண்மையாக அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய காயபா ஒரு விஷயம் கேட்கிறார். நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இப்பொழுது நான் ஆம் என்று உண்மையை சொன்னால் என்னை கொண்டு போடுவார்கள், இல்லை என்று சொன்னால் உயிர் தப்பலாம், சிறிது காலம் கூட நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். ஆனால் கர்த்தர் பொய்யை கூறிவிட்டால் அவர் 10 கற்பனைகளை ஒன்றை மீறுகிறார், பொய் சாட்சி கூறுவதாக ஆகிவிடும். எனவே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ சொல்லுகிறபடிதான், நீர் சொல்லுகிறபடி நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதான், அவரை போல நாம் மாற வேண்டும். பொய் கூறாமல் உண்மையை மட்டும்தான் கூற வேண்டும். உள்ளதை உள்ளபடியும் இல்லதை இல்லபடியும் கூற வேண்டும். சத்தியம் போடக்கூடாது என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். நாம் சொல்லுகிறது உண்மை என்று அடுத்தவர்கள் நம்பினாலும் பரவாயில்லை, நம்முடைய சுயத்திற்காக நாம் உள்ளதை உள்ள போலதான் கூற வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதனால் பாவம் செய்யாமல் பொய் கூறாமல் இருக்க முடியாது என்று எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் சங்கீதத்து புஸ்தகம் 141வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார், என்னுடைய நாவிற்கு காவல் வையும் என்று. சங்கீதம் 141 3வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக் கொள்ளும். 4வது வசனம் கூட என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும், ஏனென்றால் துன்மார்க்கத்திற்கு ஒருவேளை நான் இணங்கிவிட்டால் வாயிலிருந்து பொய் வார்த்தைகள் வந்துவிடும். எனவே என்னுடைய வாய்க்கு கர்த்தாவே நீர் காவல் வையும். தாவீதை போல நாம் தினந்தோறும் ஜெபிக்கிறோமா? நம்முடைய நாவலுக்கு காவல் வைக்குமாறு ஜெபிக்கிறோமா? வாயிலிருந்து பொய் சாட்சிகள், பொய் பேச்சுகள், தவறான வார்த்தைகள் வரக்கூடாது என்று ஜெபிக்கிறோமா? அப்படி உள்ளதோடு நாம் ஜெபித்திருந்தால் நம்முடைய வாயிலிருந்து பொய்யான வார்த்தைகள் ஒருபோதுமே வராது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருப்பார், நம்முடைய வாய்க்கு கர்த்தர் காவல் வைப்பார். எனவே எத்தனை கட்டளைகள் மீறுகிறோம்? 7 கட்டளைகள். கர்த்தர் ஐஸ்வர்யவானோடு கூறிய கட்டளைகள் 7. அடுத்ததாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது எப்பேற்பட்ட கற்பனை?
யாத்திராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டுமா? இதுவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாம் கற்பனை என்றும் திருமறை சொல்கிறது. நம்முடைய தகப்பனையும் நம்முடைய தாயையும் நான் கனம் பண்ண வேண்டுமா? இதில் கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறவில்லை. எனவே கீழ்ப்படிய கூடாது என்றல்ல, நாம் அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது. நாம் எவ்வாறெல்லாம் கனவீனப்படுத்துகிறோம்? அவருடைய வயது அடிப்படையில். அவர்கள் வயது சென்றவர்கள் ஆகும் பொழுது நாம் அவர்களை கனவீனப்படுத்துகிறோம். வயதான தாய்மார் தந்தை இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு அறிவு இல்லை, இப்பொழுது உள்ள எங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின எண்ணம், இதை பற்றியுள்ள அறிவு உள்ளது, உங்களுக்கு கிடையாது என்று கூறுகிறார்கள். இதுதான் கனவீனம். இது 10 கற்பனைகள் ஒன்றான உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாய் என்கின்ற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கற்பனையை நாம் மீறுகிறோம். நாம் நம்முடைய தகப்பனை தாயை எப்படி பார்க்க வேண்டும்? கனத்தோடு பார்க்க வேண்டும். அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். எல்லோருக்கும் முன்பதாக இழிவாக பேசுவது தவறான செயல். எல்லோருக்கும் முன்பாக நம்முடைய தாய் தகப்பன்மாரை கனவீனப்படுத்துவது, அதாவது விளையாட்டுக்காக நாம் பேசினாலும் அவர்கள் ஒரு நிமிடம் அல்லது ஒரு நொடி அவர்கள் வருத்தத்தோடு அல்லது வீரப்பட்டு அதை பற்றி சிந்தித்தால் கர்த்தர் நியாயம் தீர்த்து விடுவார். கர்த்தர் யார் அவர்களை இழிவுபடுத்தினார்களோ அவர்களை நியாயம் தீர்த்து விடுவார். எனவே நாம் நம்முடைய தகப்பனையும் நம்முடைய தாயையும் கனப்படுத்த வேண்டும் என்று திருமறை சொல்கிறது. கடைசியாக கர்த்தர் கூறுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இத்தனை கற்பனைகளை கூறிவிட்டு, அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று இத்தனை பொய் சாட்சி, தகப்பனை தாயை கனம் பண்ணது, இத்தனை கற்பனையை கூறிவிட்டு கடைசியாக ஒரு மாத்திரம் கர்த்தர் கூறுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை. நம்மிடத்தில் நாம் எவ்வளவாக அன்பு வைத்திருக்கிறோம்? நம்முடைய சொந்த பொருட்களை நாம் இச்சிப்போமா? நம்முடைய சொந்த பொருட்களை நாம் திருடுவோமா? அதுக்கு பேர் திருட்டல். அப்படி இருக்கும் பொழுது பிறரோடு நாம் நம்மை எவ்வாறு சிநேகிக்கிறோமோ அவ்வளவாக சிநேகித்தால் அவர்களிடமிருந்து ஒரு பொருளை அவர்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நாம் எடுக்க மாட்டோம். அப்படிதான், அவர்களுக்கு தெரியாமல் நாம் எடுக்க மாட்டோம். அப்பொழுது திருடாமல் இருப்போம். அவர்களை இச்சையான கண்களோடு நாம் பார்க்கவே மாட்டோம். எப்பொழுதும் சகோதரன் சகோதரி என்ற கண்களோடு தான் பார்ப்போம். அவர்களுடைய பொருட்களை நாம் இச்சிக்க மாட்டோம். அவர்களுக்கு விரோதமாக பொய் சாட்சிகள் கூற மாட்டோம். அவர்களுக்கு விரோதமாக நாம் பொய் சாட்சிகள் கூற மாட்டோம். நம்முடைய தந்தை தாயினை நாம் கனம் பண்ணுவோம். அவர்களை நம்முடைய தாய் தந்தையை நாம் நம்மை போல சிநேகித்தால், நம்மை எவ்வாறு சிநேகிக்கிறோம் அது போல சிநேகித்தால் அவர்களை நாம் கனவீனப்படுத்தவும் மாட்டோம். எனவே நான் கர்த்தர் இதை கடைசியாக கூறுகிறார். இத்தனை கற்பனைகளை கூறிவிட்டு இதில் ஒன்றை நீ கைப்பற்றாமல் போனாலும் பரவாயில்லை, கடைசியாக உள்ளதை நீ கைப்பற்றினால் இதற்கு முன்னதாக கூறப்பட்டுள்ள எல்லாவற்றையும் உன்னால் கைப்பட முடியும் என்று கர்த்தர் கடைசியாக இதனை கூறுகிறார். ஆனால் இதிலும் சில பேர் உண்டு, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, கண்ணாடியின் முகத்தை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கும், நான் எதற்காக ஜீவிக்கிறேன் என்று தன்னை தானே வெறுக்கிறவர்களும் உண்டு. தன்னை தான் சிநேகிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, வெறுக்கிறவர்களும் உண்டு. ஏதர்மை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு நல்லதான ஒரு சரீர அமைப்பையும் நல்லதான ஒரு அழகையும் தந்திருக்கிறார். நல்ல அறிவு, நல்ல நினைவாற்றல், நல்ல திறமையை தந்திருக்கிறார். நாம் நாமே வெறுத்தோமானால் பிறரை நாம் நம்மை போல எவ்வாறு சிநேகிக்க முடியும்? நம்மை எவ்வாறு வெறுக்கிறோமோ அதே போல்தான் பிறரையும் நாம் வெறுப்போம். அப்படி என்றால் அதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட எல்லா கற்பனைகளையும் நாம் மீறுவோம். அப்படிதான். அப்படி என்றால் நாம் பாவத்திற்குள்ளாக்கப்படுவோம். பரிசுத்தம் நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். பரிசுத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் கர்த்தர் நாமே உதிக்க மாட்டோம். கர்த்தருடைய மகிமை நாமே உதிக்காது, அவருடைய மகிமை நாம் மீது காணப்படாது. பரிசுத்தமாக்கப்பட்டால் தான் நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்படுவோம். இந்த உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனம். யாருடைய ஜனம்? கர்த்தருடைய பரிசுத்த ஜனம். நம்மை பரிசுத்தமாக்குவது யார்? கர்த்தர் மாத்திரம்தான். இந்த நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல் தான் கர்த்தருடைய மரணம். கர்த்தருடைய மரணமும் உயிர்த்தெழுதல். கர்த்தர் நமக்காக தான் மரித்தார்.
கர்த்தருடைய மரணத்துக்கு முன்பு, அதாவது நியாயப்பிரமாணம் இருக்கும் வரை நாம் ஒரு வேளை பாவம் செய்திருந்தால், துணிகரமாகவோ தெரியாமலோ செய்திருந்தால், ஆசாரியன் மூலமாக தான் அந்த பாவத்தை பலியிட்டு நிவாரணம் செய்ய வேண்டும். அதாவது நம்மால் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நம்மால் விட முடியாது. ஒருவருடைய சகாயம் நமக்கு வேண்டும், அதுவும் பரிசுத்தவானுடைய ஒரு சகாயம். ஆனால் கர்த்தருடைய மரணம் உயிர்த்தெழுதல் பிறகு தேவாலயத்தின் திரைச்சலை இரண்டாக பிரிந்தது. அப்படி என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரகாரத்திற்கும் இடையிலான அந்த தடை மாறிவிட்டது. அப்பொழுது கர்த்தரை நாமே முகமுகமாக தரிசிக்க முடியும். கர்த்தரிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கிட முடியும். கர்த்தர் தாமே நம்முடைய பாவங்களை நமக்கு நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குவார். ஒருவனுடைய தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். சிலர் அறிக்கை செய்வதை மட்டும்தான் எண்ணத்தில் வைத்திருக்கிறார்கள், விட்டு விடுதலோ மறந்து விடுகிறார்கள். இப்பொழுது ஒருவேளை பொய் கூறியிருப்பார்கள். வீட்டுக்கு போன பிறகு பொய் கூறுன்னு எனக்கு தெரியும், கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்பார்கள். ஆண்டவரை தெரியாமல் உங்களுடைய கட்டளை மீறிவிட்டேன். பின்னதாக வரும்பொழுது அதே மனிதரிடம் அதே பொய்யை மறைப்பதற்காக ஒருவேளை வேறொரு பொய்யை கூற வேண்டியதாக இருக்கும். அப்பொழுது மீண்டுமாக அதே பாவத்தை செய்கிறார். மறுபடியும் இதே போல் பாவம் செய்தால் அவர் பாவத்தை யாருக்கு எழுதுகிறார், ஆனால் விட்டு விடுகிறாரோ? அதே போல நாம் காணப்படுகிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுகிறோம், ஆனால் விட்டு விடுகிறதில்லை. கர்த்தர் நாம் விட்டுவிட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தரால் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். கர்த்தரால் மாத்திரமே நம்மை பரிசுத்தமாக்க முடியும். அவரால் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை கழுவ முடியும். எனவே எனதருமை தேவஜனமே, கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகிமை நம்மை உதிக்க வேண்டும். இந்த உலகம் பொல்லாத உலகம். இந்த உலகத்தை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது, காரிருள் சூழ்ந்திருக்கிறது. அதாவது இந்த உலகம் முழுவதுமாக பிசாசுடைய கைகளில் மட்டும்தான் இருக்கிறது. ஏன்? கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்திவிட்டு பிசாசு கூறுகிறான், இந்த உலகம் அதனுடைய எல்லாம் என்னுடையது, நீ என்னை வழிபட்டால் உனக்கு தருவேன் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னாரா? இல்லை, அது உன்னுடையதல்ல, என்னுடையது அல்லது பிதாவுடையது என்று சொன்னாரா? இல்லை. அவருக்கு நன்றாக தெரியும் இந்த உலகம் பிசாசின் கையில் தான் இருக்கிறது. எனவேதான் பிசாசுக்கு எதிராக ஒன்றும் அவர் கூறவில்லை. அந்த பாவம் நிறைந்த இருள் சூழ்ந்த உலகத்திலிருந்து கர்த்தர் தமக்காக ஒரு கூட்ட ஜனம், சிறிதளவுதான் இருக்கிறது என்று திருமலை சொல்கிறது. ஆனால் அந்த சிறிதான கூட்டம் கூட எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தரை நம்மால் தரிசிக்க முடியும். தரிசிப்பதில்லை எங்கு? இங்கு உலகத்தில் மாத்திரமல்ல, நித்திய காலமாய் நாம் ஜீவிக்க போகிற பரலோகத்தில் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்றால், பரலோகத்தில் பங்கடைய வேண்டும் என்றால் பரிசுத்தம் நம்மில் காணப்பட வேண்டும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். அப்பொழுதுதான் கர்த்தரால் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். அனைவரையும் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன்.